வணக்கம். செல்வகுமாரின் நீண்டகால வானிலை ஆய்வறிக்கை 2027 ஜனவரி முடிய எப்படி, அதாவது இருக்கக்கூடிய தென்மேற்கு பருவமழை காலமும் அதனைத் தொடர்ந்து வரக்கூடிய வடகிழக்கு பருவமழை காலமும் மழைப்பொழிவு எப்படி தரப்போகிறது என்பதன் ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2026 ஆகஸ்ட் 4 செவ்வாய்க்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை. நல்லா புரிஞ்சுக்கிங்க. எல்னினோ, சூப்பர் எல்னினோ என்று சொல்லப்படுகிறது. ஆனால் இப்பொழுது வரைக்கும் அமெரிக்க பக்கம் வெப்பம் உயர்ந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. ஆனால் ஒட்டுமொத்த பசிபிக் பெருங்கடல் தான் வெப்பம் உயர்ந்திருக்கு. அது எந்த வகையில் சேரும் என்பது சொல்ல முடியல. அமெரிக்க பக்கம் வெப்பம் உயர்ந்து ஆசிய பக்கம் வெப்பம் குறைந்தால்தான் அது எல்னினோ. அமெரிக்க பக்கம் மிக அதிகமாகி ஆசிய பக்கம் அறவே இல்லாமல் போனா சூப்பர் எல்னினோ. ஆனால் காட்டப்படும் வண்ணம் எல்லாமே இன்னும் உருவாகல. ஆசிய பக்கத்தான் அதிக வெப்பம் இருக்கு, அமெரிக்க பக்கம் குறைந்த அளவில் அதிக வெப்பம் இருக்கு, குறைந்த பரப்பில் அதிக வெப்பம் இருக்கு. தென் அமெரிக்காவோட வடக்கு பகுதி ஒட்டிய அதாவது நிலநடுக்கோட்டை ஒட்டிய பகுதி குறைந்த பரப்பில் அதிக வெப்பம் இருக்கு, 31 டிகிரி உண்மைதான். ஆனால் 32 டிகிரி வரைக்கும் இருக்கு தைவானை ஒட்டிய பகுதி. ஆசியாவோட ஜப்பான்ல இருந்து அப்படியே பிலிப்பைன்ஸுக்கு தெற்குப்புறம் ஆஸ்திரேலியாவோட வடக்கு பகுதி வரைக்குமே மிக பரந்த பரப்பில் அதிக வெப்பம் இருக்கு. 30 டிகிரிக்கு மேல் 31 டிகிரிக்கு அதிக 31 டிகிரியில் அதிக பரப்பிலும் ஓரிடத்துல 32 டிகிரி இருக்கு. இது ஆசிய பக்கத்தின் வெப்பநிலை அதிகமாக இருக்கு. இதை போய் நம்முடைய ஃபார்முலா படி இது எல்னினோ என்பது கருத்தில் கொள்வதே இல்லை. சூப்பர் எல்னினோ என்றால் உருவானாலும் இன்னும் முழுமையாக அந்த வெப்ப கடத்தல் இடம்பெயர்தல் இன்னும் அடையவில்லை. ஆசிய பக்கம் இருந்து கொண்டுதான் இருக்கு. இதோட சாட்சி தான் தற்பொழுது ஆசியாவை நோக்கி, சீனாவை நோக்கி, தாய்வானை நோக்கி, பிறகு ஜப்பான் மற்றும் தென்கொரியாவை நோக்கி பயணிக்கக்கூடிய டால்பின் புயல், சூப்பர் புயல், 250 கிலோமீட்டருக்கு மேல் வேகம் எடுத்துக்கூடிய டால்பின் புயல் ஆசிய பக்கம் வருதுன்னா அந்த 32 டிகிரி இருக்கக்கூடிய இடத்தை நோக்கி வருகிறது. பிறகு தென்கொரியா நோக்கியும் ஜப்பான் நோக்கியும் பயணிக்க இருக்கிறது. அடுத்தடுத்த காற்று சுழற்சிகள் தென்சீன கடற்பகுதிக்கு வரப்போகிறது. அதற்கு பிறகு அது ஹாங்காங் உள்ளிட்ட பகுதியை நோக்கியும், பிறகு அப்படியே அது கடந்து சீனாவோட தெற்கு பகுதி வழியாக வியட்நாம், கம்போடியா, லாவோஸ் மற்றும் தாய்லாந்து, மியான்மர் வழியாக வடகிழக்கு மாநில பகுதிகளுக்கும், பிறகு வங்கக்கடலின் வடக்கு பகுதிக்கும், ஒடிசாவிற்கும், ஆந்திர பிரதேசத்திற்கும் படிப்படியாக ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபரிலே வர இருக்கிறது. எப்படி அதாவது பசிபிக் பெருங்கடல்ல, மத்திய பசிபிக் பெருங்கடல்ல அதிக வெப்பம் உருவாகும். இதனால தொலைவில் இருந்தே புயல்கள் உருவாகி ஆசியா பக்கம் வரும், சூப்பர் புயல்கள் உருவாகும் என்று சொன்னோம். இப்ப தொலைவில் இருந்து உருவாகி 10 தினங்களா நகருது. இன்னும் 8 நாள் ஆகும் அது முழுமையாக அது கடந்து செயலிழப்பதற்கு. ஆக இன்னும் ஒரு வாரம் எடுத்துக்கொள்ளும் அந்த டால்பின் புயலோட லைஃப். ஆகவே இந்த புயலுக்கெல்லாம் அதாவது மத்திய பசிபிக் பெருங்கடல்ல உருவாகி அது ஆசிய பக்கம் வருகிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக சூப்பர் எல்னினோ உருவாகி இருந்தால் அமெரிக்க பக்கம் மட்டுமே நிகழ்வு உருவாகும், ஆசிய பக்கம் நிகழ்வு இருக்காது. ஆசிய பக்கம் நிகழ்வு உருவாகிறது என்றால் அது எல்னினோ என்று கணக்கில் எப்படி எடுத்துக்கொள்ள முடியும் என்பதை தயவு செய்து உங்களுடைய சிந்தனைக்கு நான் விடுகிறேன், தயவு செய்து சொல்கிறேன். அடுத்தபடியாக இந்த எப்பொழுதுமே நல்லா புரிஞ்சுக்குங்க, ஆடிப்பெருக்கு காலத்துல ஆடிப்பெருக்குல எப்பொழுதுமே பல ஆண்டுகள் ஆடிப்பெருக்கு கொண்டாட்டத்திற்கு மட்டுமே தண்ணீர் திறந்து விடப்பட்டிருக்கிறது. பல ஆண்டுகள் தாமதமாக, கடந்த ஆண்டுக்கு முந்தைய ஆண்டு கூட குறுவை விளைச்சல் குறைவாக இருந்தது. அப்ப கூட தண்ணீர் திறப்பு தாமதமாக திறக்கப்பட்டது. குறுவை முற்றிலுமாக அப்போவும் இல்லை. சில ஆண்டுகளுக்கு முன்பெல்லாம் பல ஆண்டுகள் இருந்திருக்கு அதே போலயே. ஆகவே இந்த ஆண்டு இன்னும் கொஞ்சம் கூடுதல் நாள் எடுத்துக்கொள்கிறது மேட்டூர் அணை நிரம்புவதற்கும் தண்ணீர் திறப்பதற்கு ஏற்ற நீர் இருப்புக்கும். இதை விட குறைவாக இருந்த ஆண்டுகளில் கூட தண்ணீர் திறக்கப்பட்டிருக்கு. ஆனால் இப்பொழுதைக்கு தொடர்ந்து ஒரு உறுதி நிலை, அதாவது உறுதியான தண்ணீர் தொடர்ந்து வரும் என்ற ஒரு நிலை இருந்தால் திறப்பார்கள். அதனாலதான் கொஞ்சம் தாமதம் அடையுது. இருந்தாலும் கடந்த சில நாட்களாக மேற்கு தொடர்ச்சி மலையில பெய்த மழை, குறிப்பாக மழையை விட கேரளாவிலையும் கர்நாடகாவிலையும் பெய்த மழை அதிகம். மழையில நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை இருந்தாலும் ஒரு 50,000 கனஅடி திறக்கும் வகையில மழை இருந்தது. அது ஒரு மகிழ்ச்சி கொள்ளக்கூடிய அளவில் தான் இருக்கு. ஆனால் வால்பாறையில் பெய்த மழையை விட கன்னியாகுமரியில் அதாவது திருநெல்வேலி மாவட்டம் நாலுமுக்கு ஊத்தில் பெய்த மழையை விட
குற்றாலத்தில் பெய்த மழையை விட குற்றால மழையில் பெய்த மழை வெள்ளப்பெருக்கை அதிகமாக ஏற்படுத்தியது. கேரளாவுக்குள் பத்தனந்திட்டாலும் அதிக வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்தியது. ஆனால் இதே போலதான் எப்போது நடக்கும். அதே போல் அணைகளுக்கு நீர்வரத்தை கொடுத்து கொண்டிருக்கு. தொடர்ந்து இந்த நிகழ்வு இப்படிப்பட்ட ஒரு வானிலை அமைப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. அடுத்தடுத்த நிகழ்வுகள், அதாவது இந்த ஆகஸ்ட் 18க்கு மேல இந்த மழையே 12ஆம் தேதி வரை தொடர்ந்து கொண்டிருக்கும். கேரளாவில் கொஞ்சம் தீவிரம் குறைந்து தொடர்ந்து கொண்டிருக்கும். அணைகள் நீர்வரத்து பெற்றுக்கொண்டுதான் இருக்கும். கேரளா மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையில் அணை இருந்து தண்ணி இருந்து கொண்டிருக்கும், அதாவது மழை இருந்து கொண்டிருக்கும். தமிழ்நாட்டிலும் காற்று சுழற்சி மிக மெல்ல 8ஆம் தேதி வரை வடக்கு நோக்கி நகரும் என்பதனால தமிழ்நாட்டில் வெப்பசலன காற்று சுழற்சி மழை இன்றைக்கு நேற்றை விட பரப்பில் கூடியிருக்கும். டெல்டாவில் நேற்றைக்கு 7 சென்டிமீட்டர் வரைக்கும் குடவாசல்ல கொடுத்திருக்கு. மன்னார்குடியில் இல்லாவிட்டாலும் அந்த பகுதியில் இன்றைக்கு கொடுக்க இருக்கிறது. பசிபிக் பெருங்கடல் எந்த அளவுக்கு வெப்பம் இருக்கிறதோ அதே அளவுக்கு வெப்பம் இந்திய பெருங்கடலின் வடக்கு பகுதியில் இருக்கு, நிலநடுக்கோட்டில் இருக்கு, தெற்கு இந்திய பெருங்கடல்ல இருக்கு. ஆகவே ஆசிய பக்கம் வெப்பம் எவ்வளவு பசிபிக் பெருங்கடல் உயர்ந்திருக்கோ அதே அளவுக்கு வெப்பம் இங்கேயும் இருக்கிறது. பசிபிக் பெருங்கடல் அப்படியே அது, அதாவது எல்னினோவாகவும் சூப்பர் எல்னினோவாகவும் மாறினாலும் தென்சீன கடல் மற்றும் தாய்லாந்து வளைகுடா வெப்பம், பசிபிக் பெருங்கடல் வெப்பம் இந்திய பெருங்கடலுக்கு கடத்தப்படுகிறது. சுமத்ரா தீவு வழியாகவும் மற்றும் மலேசியா அந்த இந்தோனேஷியா இடைப்பட்ட அந்த ஜலசந்தி வழியாகவும், அதே போல தெற்கு இந்திய பெருங்கடல் வெப்பத்தையும் வடக்கு இந்திய பெருங்கடலாம் வங்கக்கடலுக்கும் அரபிக்கடலுக்கும் குறிப்பாக நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலுக்கும் இலங்கை ஒட்டிய கடற்பகுதிக்கும் வெப்பம் கடத்தப்படுகிறது. வெப்பம் உயர்ந்து கொண்டிருக்கிறது. கண்டிப்பாக அதாவது வரக்கூடிய செப்டம்பர் அக்டோபர் மாதம் வரைக்கும் கண்டிப்பா ஆசியா பக்கம் வலுவான வெப்பம் இருக்கும், தென்சீன கடற்பகுதி வெப்பம் இருக்கும். இதனால் அங்கிருந்து உருவாக்கக்கூடிய நிகழ்வு வங்கக்கடலுக்கு வரும். முதலிலே இப்பொழுது இருக்கக்கூடிய நிகழ்வு, இப்பொழுது வங்கக்கடல் இருக்கக்கூடிய நிகழ்வு மெல்ல ஒடிசா பக்கம் போய் தீவிரமடைந்து உள்ளே போய் வட இந்தியாவிற்கு பாதிக்கும் மழைப்பொழிவை கொடுக்கும். அடுத்த நிகழ்வு ஆந்திர பிரதேசத்தின் ஒடிசாவின் வடக்கு பகுதிக்கும், அதற்கு அடுத்த நிகழ்வு ஒடிசாவின் மத்திய பகுதிக்கும், அடுத்த நிகழ்வு ஒடிசாவின் தெற்கு பகுதிக்கும், அதற்கு அடுத்த நிகழ்வு ஒடிசா ஆந்திர எல்லையோரத்திற்கும், பிறகு வடக்கு ஆந்திர பிரதேசம், பிறகு மத்திய ஆந்திர பிரதேசம், அக்டோபரில் தெற்கு ஆந்திர பிரதேசத்திற்கும் நிகழ்வு வரும். கொஞ்சம் கொஞ்சமாக நிகழ்வு தெற்கு ஆந்திர பிரதேசத்தை நோக்கி வரும் என்பதனால படிப்படியாக அடுத்த நிகழ்வுகள் கண்டிப்பா தென்மேற்கு பருவமழையை கூடுதலாக கொடுக்கும். அணைகளை இப்பொழுது இருக்கக்கூடிய நிலையில் போனால் கூட 1 டிஎம்சி தண்ணி வந்து KRS இந்த மாத இறுதிக்குள் நிரப்பும். இதையும் நம்ம நீண்ட கால அறிக்கையில் சொல்லியிருக்கிறோம். கர்நாடக அணையை நிரப்பும் நாள் இறுதி, ஆனால் கபினி அணை நிரப்பும் நாள் ஆகஸ்ட் முதல் வாரம்னு சொல்லி கபினி அணை நிரப்பும் நாள் அதிகபட்ச தாமதம் 8ஆம் தேதி சொன்னோம். அதிகபட்சம் அளவாக குறைவாக பெய்தால் 8ஆம் தேதி, எடுப்பில் அதிகமாக பெய்தால் 2ஆம் தேதி 3ஆம் தேதியை நிரம்பும், 5ஆம் தேதிக்குள்ள நிரம்பும். அதிகபட்ச தாமதத்துக்கு தான் நம்ம சொல்றேன் அப்படின்னு நம்ம கூட சொல்லியிருந்தோம். 2ஆம் தேதியை நிரம்பி ஒவ்வொரு நேரம் திறக்கப்பட்டது. இப்போது வந்து கொண்டிருக்கு மேட்டூர் அணைக்கு கிட்டத்தட்ட 1 டிஎம்சிக்கு மேல் 1 டிஎம்சியிலிருந்து இருந்து 5 டிஎம்சி வரைக்கும் நீர் வந்து கொண்டிருக்கு. 4 டிஎம்சி வரைக்கும், மன்னிக்கவும் 4 டிஎம்சி 4.5 டிஎம்சி வரைக்கும் தண்ணி வந்து கொண்டிருக்கு. ஆகவே இதுவே இன்னும் ஒரு வாரத்திற்கு கிடைக்கும். ஆனால் இந்த 4.5 டிஎம்சி என்பது 1 டிஎம்சியாக குறையும். 1 டிஎம்சியாக குறையும், பிறகு அரை டிஎம்சியாக குறைஞ்சி ஒரு 4 நாட்களுக்கு வரத்து நின்று போயிருந்தாலும் இந்த மாத இறுதியிலிருந்து மீண்டும், அதாவது 18ஆம் தேதிக்கு மேல் தொடங்கி மீண்டும் இந்த மாத இறுதியில் வலுவான நீர்வரத்து இருக்கும். செப்டம்பர் அதை விட அதிக நீர்வரத்து இருக்கும். கண்டிப்பா செப்டம்பர் முதல் வாரத்தில் கபினியும் நிரம்பி இருக்கும், KRSும் நிரம்பி இருக்கும், ஹேரங்கி ஹேமாவதியும் நிரம்பி இருக்கும், குடகுலையும் வயநாட்டிலையும் மழைப்பொழிவு அதிகமாக இருக்கும். இதனால கர்நாடகா கேரளாவில் பெய்யும் மழை அப்படியே தமிழ்நாட்டுக்கு திறந்துவிடும் அளவிற்கு செப்டம்பர் மாதம் முழுவதுமே அமையும். செப்டம்பர் முழுவதும் அமையும். குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். நான் மீண்டும் சொல்றேன், குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். செப்டம்பர் முழுவதுமே கபினி KRS இருந்து தண்ணீர் வந்து கொண்டிருக்கும். அணைகள் இந்த மாத இறுதியில் KRS நிரம்பி இருக்கும். அதே போல எல்லா அணைகளும், பவானி சாகரம் அதே போலதான் சோலையாறு, அதாவது சின்ன கல்லாறு பகுதியில் பெய்யக்கூடிய மழை பரம்பி குளத்தை நிரப்பும். இன்னும் இப்பொழுதைக்கு சற்று குறைவாக வந்தாலும் தயவு செய்து கவலைப்படாதீர். 8ஆம் தேதி வரைக்கும் 2-3 நாள் வலுவாக இருக்கும். பிறகு 8ஆம் தேதி வரை மழை இருக்கும். பிறகு 12ஆம் தேதி வரை இன்னும் கொஞ்சம் குறைஞ்சிருந்தாலும் அதற்கு பிறகு ஒரு 4 நாள் 5 நாட்களுக்கு ஒரு இடைவெளி கொடுக்கும். அந்த கவலையை அதை நினைத்து கவலை கொள்ளாதீர்.
மீண்டும் மழை பொழிவு தொடங்கும். இப்பொழுது பெய்யக்கூடிய மழை உங்களுக்கு நம்பிக்கை கொடுக்கும் மழை என்றுதான் நம்ம நீண்ட கால அறிக்கையிலையும் சொல்லியிருக்கிறோம். அந்த நம்பிக்கையை அதே தென்மேற்கு பருவமழை வழக்கமாக ஆடிப்பெருக்கு தினத்தில் தான் தொடங்கும். ஆனால் இந்த ஆண்டு 15 தினங்கள் தாமதமாக 18ஆம் தேதிக்கு மேல் வலுப்பெறும் சொன்னோம். மாத இறுதியில் வலுப்பெறும் சொல்லியிருக்கிறோம். செப்டம்பர் அக்டோபர் வலுவாக இருக்கும். அதுலயும் செப்டம்பர் 15 அக்டோபர் 15 வரைக்கும் 30 நாள் மிக வலுத்திருக்கும். அதுல இன்னும் கூடுதல் வலுத்திருக்கக்கூடிய நாள் அக்டோபர் 1 15 வரை இறுதிக்கட்ட தென்மேற்கு பருவமழை சொல்லியிருக்கிறோம். ஆகவே இவையெல்லாம் நினைவில் கொள்ளுங்கள். இறுதிக்கட்ட தென்மேற்கு பருவமழை அது வடகிழக்கு பருவமழை போலவே பெய்யும் என்பதையும், எல்னினோ சூப்பர் எல்னினோ அமெரிக்க பக்கம் வெப்பம் உயர்ந்து ஆசியா பக்கம் குளிர்ந்து போயிருந்தாலும் வங்கக்கடல் வெப்பம், அரபிக்கடல் மற்றும் நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் வெப்பம், நிலநடுக்கோட்டு தெற்கு இந்திய பெருங்கடல் வெப்பம் எல்லாம் இந்திய பருவமழைக்கு குறிப்பாக வடகிழக்கு பருவமழை தென் மாநில மழை பொழிவை வலுப்பெறவே செய்யும். சிறு நிகழ்வும் அதிக மழை தரும். நீராவியை சுமந்து கொண்டு வந்து ஏற்றக்கூடிய காற்றை குளிர்விக்கும் அளவிற்கு அளவான குளிர்காற்று வட இந்தியாவில் இருந்து வரும். ஆகவே குளிர் சதவீதமும் அளவாக இருக்கும், நீராவியும் அதிகமாக இருக்கும். ஆகவே நீராவியை நீராக மாற்றுவதற்கு ஏற்ற சாதக சூழல் வடகிழக்கு பருவமழை அமையும். அதனாலதான் சொல்றேன், சிறு நிகழ்வும் அதிக மழை தரும், வலுவான நிகழ்வும் உண்டு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். வடகிழக்கு பருவமழை அச்சுறுத்து மழை, அதிக மழை, தேக்கி பாதுகாக்க வேண்டிய காலம் அது. அதனால நாம பண்ணை குட்டைகளை ஆழப்படுத்துவோம், அகலப்படுத்துவோம். அதே போல பண்ணைக்குட்டை அகலப்படுத்துவோம், ஆழப்படுத்துவோம், கரைகளை பலப்படுத்துவோம், புதிய பண்ணை குட்டைகளும் அமைப்போம், மழைநீரை சேகரிப்போம். வரக்கூடிய 2027 கோடை கொஞ்சம் வெப்பம் கூடுதலாக இருக்கும்னு சொல்லிட்டு இருக்கோம். அதை சமாளிப்பதற்கு வடகிழக்கு பருவமழை தென்மேற்கு பருவமழை இறுதிக்கட்ட வலுவான மழையும் ஒட்டுமொத்த வடகிழக்கு பருவமழை காலத்தில் இடைவெளி குறைந்த அதிக மழைப்பொழிவு நாட்கள் இருக்கும் என்பதையும் தெரியப்படுத்தி இணைந்தே இருந்து வானிலை அப்டேட்ஸ் அறிந்து, பொதுவாக இந்த ஆண்டு அறுவடை நேரத்தில் பாதிக்கும் மழை இருக்குங்க. குறுவை அறுவடை நேரத்தில் செப்டம்பர் அக்டோபர்ல பாதிக்கும் மழை இருக்கு, அச்சுறுத்தல் மழை இருக்கு. இடைவெளி ரொம்ப குறைவான நாள் தான் இருக்கும். அக்டோபர்ல இருந்து அதிகமான மழை இருக்கு. அக்டோபர் 18 வடகிழக்கு பருவமழையாக மாறும் பொழுது அதிகமா இருக்கும் அப்படிங்கிறதையும் திரும்ப திரும்ப சொல்றோம். பெரும்பாலும் மழை எல்லாமே சேர்த்து பெய்யும். குறைந்த நேரத்தில் அதிக மழை தரும், குறைந்த பரப்பில் அதிக மழை தரும். அதாவது சேர்த்து பெய்யும். ஆகவே நாம் நினைக்கும் பொழுது பெய்யாது, ஒட்டுமொத்தமாக பெய்யும் மழைப்பிடிப்பை நாம் சேமித்து திட்டமிட்டு பயன்படுத்துவதற்கு மழைநீரை சேகரித்து கவலை இல்லாமல் விவசாயம் செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.